அப்போ அற்புத செயல் செய்கிறார். என்ன அற்புதம் செய்கிறார்? இப்போ நாம சொல்லுவோம், இவர் அக்னி குண்டத்தில் இப்போ ஒரு இடத்துல 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் அக்னி குண்டத்தில் இறங்குனாங்க. இது குண்டத்தை இறங்குனியே, யாருக்காவது உணவு வந்துச்சான்னு கேட்டால் பதில் இருக்காது. சரி, அக்னி குண்டத்தை இறங்குனையா, அக்னி மிச்சம்னு சொல்கிறான், தீ மிச்சம் சொல்கிறான். இங்கே இந்த பகுதியிலெல்லாம் தீ மிச்சமோ, சில பேர் அக்னி குண்டத்தில் நடந்து போனார்னா, நீ இந்த அக்னி குண்டத்தில் போனில்ல, யார் பசியாக இருந்துச்சுன்னா, பசியார மற்ற பசியாக இருக்கு, நீ பசியாக இருந்தியா? இப்போ நீ அக்னி குண்டம் முழுகுனேன், அக்னி குண்டத்தில் போனையா, நீ பசியாக இருந்து கேட்டால் பதில் வராது. ஆக இது மாதிரி சில ஆரவாரங்கள் செய்துட்டு அதன் மூலமாக பெரும் சக்தியை பெற்றதாக ஒரு கற்பனை பண்ணுவான். கடைசியில் ஏமாற்றம் அடைவான். அது ஒரு வகையான கூட்டம். இந்த அளவு குத்திக்கிறது அங்கம் பெற இது ஒரு வகையான கூட்டம். இதெல்லாம் என்ன செய்வான்? இதெல்லாம் நம்ம குறை சொல்லலை. தலைவன் அடையிறதுக்கு இது ஒரு பெரிய, இது தலைவனை அடைய முடியாது. நம்ம அதை தான் சொல்லப்போ ஆன்மீகம்னா உண்மை ஆன்மீகதுன்னு கேட்டான். பசியார்த்தங்கள், மனைவிட்டு அன்பு காட்டு, விருந்த ஓசரிக்கணும், தாய் தந்துட்டு அன்பு காட்டு, தினம் தலைவனை அகத்தீசனை புரிந்து பூஜை செய், காலை மாலை பூஜை செய், வாய்ப்பில்லைன்னா எங்கேயாவது போகிறப்ப அகத்தீச நாமத்தை சொல்லு, இனிமையாக நடந்துக்க, உயிர் வதை செய்யாதே, உங்கள் வீட்டில் ஆடு கோழியாக இருக்க புலால் உணவு உண்டு, புலால் உணவு சாப்பிடாதே, தெய்வத்தின் பேராக கொலை செய்யாதே, அப்படிலாம் பாவம், இதெல்லாம் பாவம் வரும்னு நம்ம சொல்லுவோம். அவன் எல்லாம் அது கேட்க மாட்டான். இதெல்லாம் நாம் தான் உண்மை ஆன்மீகம். அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான், அவனுக்கு தேவையில்லை. ஆக இந்த இதெல்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ மக்கள் மத்தியில் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஞானிகளை கேட்கும்போது, ஏன் கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளோ ஆரவாரமாக போய் நிற்கிறான்னு கேட்டான். அவனுக்கு வேறு வழி இல்லையா, யார் சொல்லுது அவன்கிட்ட, யார் அவன்கிட்ட சொல்ல முடியும்? அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைகிறான், பாவலுக்கு போகிறான், கும்பாபிஷேகம் பார்க்குறான், ஏதோ ஆடு கோழி வெட்டான், இதை செய்கிறான். அவன் இல்லாதத்தானுக்கு இவ்வளோ விஷயத்தை எப்படி சொல்கிறது? அதனால் அவன் இஷ்டத்துக்கு நவத்திட்டு போட்டு வேலைக்காராக நடத்திக்கிட்டு இருக்கட்டும். அது அவன் என்னைக்கு வரானோ, ஏதாவது புண்ணியம் செய்த காலத்தில் அவன் நம்மகிட்ட வருவான், அப்போ நீ சொல்லு. இப்போ அவனை போய் அந்த நம்பிக்கை கெடுத்துறாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பெரியவங்க என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் செய்து வச்சிருக்கிறாங்க. ஆக எந்த காலத்திலாவது இது போன்ற ஞானிகள், ராமலிங்க சாமிகள் இப்படி உள்ளவங்ககிட்ட வந்து கேட்டால் நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் பாதை அல்ல, பொழுதுபோக்கு, விழான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக இப்படி ஒரு கிராம மக்கள் மத்தியில் நடக்கும், நம்ம போகக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டால், அவர்களுக்கு அதை தவிர வேலை வழி இல்லை, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும், அது போக்கில் விட்டு பிடிக்கும்.